மழையுண்டு வெயிலுண்டு மாறி வரும் வானிலை, உறவுண்டு பிரிவுண்டு வாழ்க்கையின் சூழ்நிலை. உன்னை விட்டு விடை பெற்று எல்லாமே போனாலும் உடல் தொட்டு உடன் வரும் உன்னிழலே நிலை, உன்னிழலே நிலை. பூமியில் யாவும் நிழல், நிழல் நிழல் நிழல். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஆசை நிழல் அது ஆழக்கடல், ஆசை நிழல் அது ஆழக்கடல். அலையின் நிழல் கலையும் நொடி பொழுதில், பிரிவை எழுதும் பனிவிடச் சிதறல். முதுகை துளைக்கும் பார்வையின் கதறல். நிழல் நிழல் நிழல். அவங்க தான் கவிதாவோட அம்மா கலா. இருக்க இருக்க ஈஸ்வரி உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு அம்மாவை காப்பாத்தலான்னு நினைச்சாலும் கையில காசு வேணுமே, காசு இல்ல. கலா கிராமத்துல இருக்கிறவங்ககிட்டலாம் காலில் விழாத குறையா கேட்டு பார்த்திருக்கா. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு தெளிஞ்சா கூட போதும், நாங்க பொழைச்சுப்போம். போமா போமா, போய் வேலையை பாருமா. கலா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, வேலைக்கு ஒன்றுன்னு ஆண்டவனை நினைச்சு இந்த மருந்தை கொடு பார்க்கலாம். ஐயா என்ன இப்படி சொல்றீங்க? என்ன பண்ண சொல்ற தாயி, இதை கொடு, கொஞ்சம் தெம்பு வரும், பிறகு பார்க்கலாம். ஆனால் ஒருவேளை கஞ்சியாவது கொடு, வயிறு புண்ணா கிடக்கு. சரிங்க ஐயா. அப்போ கூட முன்ன மாதிரி காடு மேடுன்னு பொழப்ப பார்க்கணுன்னு எதிர்பார்க்க முடியாது. வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்து ஆத்தாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டேன்னா உன் கூட கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். அது வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாயா, நான் பார்த்துக்கிறேயா. அம்மா என் கூட இருந்தா மட்டும் போதும், அது ஒன்றும் செய்ய வேண்டாம். விவசாயம் படுத்து போச்சு, யாராவது ஏஜெண்ட்டை பிடிச்சி டவுனு பக்கம் வேலைக்கு போனால் 6000 7000 வரும்.
இப்போல்லாம் உன்ன மாதிரி கிராமத்து பொண்ணுங்க இந்த மாதிரி டவுன் கம்பெனியில் வேலைக்கு போய் தான் பிழைக்கிறாங்க. மாதம் 6000 7000 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேலையில் நீ போய் உட்காந்தா ஆத்தாவை காப்பாற்றலாம், உன்னையும் பார்த்துக்கலாம். இதில் சொந்த ஊருன்னு ஒன்றுமே இல்லாத அந்த ஊரில் கிடந்து சாவாத தாயி. பச்சை புள்ள நீ கஷ்டப்படுறத பார்க்க மனசு தாங்கலை, சுதாரிச்சுக்க தாயி. ஐயா, வைத்தியர் சொன்னது கலாவுக்கு சரின்னு பட்டுச்சு. வேலைக்கு ஆள் எடுக்க ஏதோ ஒரு கம்பெனியிலிருந்து கான்ட்ராக்ட் ஆளுங்க ஊருக்கு வர கலாவும் போய் கேட்க வேலையும் கிடைச்சிடுச்சு. தாயி, நீயே பச்சை புள்ள தாயி. நீ உழைச்சி போடுவ, நான் படுத்து கிடக்கணுமா தாயி? வேணாம் தாயி, வேணாமா. நீ எத்தனை வருஷம் தாமா கஷ்டப்படுவ? எனக்கும் பொறுப்பு இருக்கு. என் அம்மாவை நான் பாத்துக்கணும், பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பண்ணணும், நல்ல துணிமணி வாங்கி தரணும். இதுக்கு காசு வேணும்ல. அதுக்கு இது கிராம தோது இல்லம்மா. நான் டவுனுக்கு போய் வேலை பார்க்கறத முடிவு பண்ணிட்டேன். நிறைய சம்பாதிச்சு உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேம்மா. இப்போதைக்கு அது மட்டும் தாம்மா என் நினைப்பு. நீ பச்சை மண்ணுடி. பட்டணத்துக்கு போய் நீ என்னடி பண்ணுவ? மண்ணு வீடு, மாடு, காடுன்னு எல்லாம் சுற்றிட்டு கிடந்த பொண்ணு திடுதப்புன்னு டவுனுக்கு போய் என்னடி பண்ணுவ? அது மட்டும் இல்லடி, உன்னை விட்டுட்டு நான் எப்படி தனியாக இருப்பேன் தாயி? கால் வைத்து கஞ்சி குடித்தாலும் உன் வயிற்ற நிறைக்காம என் வாய் நிறையாதடி தாயி. இந்த வயசான காலத்தில் நீ என் கூடவே இரு தாயி, அதுவே போதும். என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். சோறு தண்ணி இல்லைன்னாலும் நீ என் கூடவே இரு தாயி. நீ என்ன இங்கேயேவா இருக்க போற? இப்போ நான் டவுனுக்கு போய் வேலைக்கு சேர்ந்துட்டா எனக்கு நிறைய காசு வரும். உன்னையும் நான் அப்புறம் டவுனுக்கே கூட்டிட்டு போயிடுவேம்மா. நான் டவுனுக்கு போறது எனக்காக இல்ல, உன்னை காப்பாத்தணும் தாமா. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போறேன்னு கவலைப்படாதம்மா. நான் உன்னை விட்டுட்டு போனாலும் எப்பவும் நான் உன்னை நினைச்சிட்டே தான் இருப்பேன். நான் சம்பளம் வாங்கினதும் பணத்தை யார்கிட்டயாவது உனக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். உன் உடம்ப பாத்துக்கோமா. கலா சொன்ன நிதர்சனத்தை ஈஸ்வரியும் புரிஞ்சுக்கிட்டா. கலா வேலைக்கு போக ஈஸ்வரியும் சம்மதம் சொன்னான். லேபர் கான்ட்ராக்டர் சொன்னபடி கலாவை இந்த ஊரில் இருக்கிற ட்ரஸ்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பேக்கிங் செக்ஷனில் பேக்கிங் அசிஸ்டண்டாக வேலையில் சேர்த்துட்டான். கம்பெனியில் இவளுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் வேற வேற கிராமத்து பொண்ணுங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கினாங்க. பாசத்தோடவும் பரிவோடவும் வளர்த்து ஆளாக்கின தாயை பிரிஞ்சு ஊரை விட்டு வந்து கம்பெனியில் வேலை பார்த்த கலாவுக்கு ஆதரவா ஆகாஷ்னு ஒரு சூப்பர்வைசர் கம்பெனியில் இருந்திருக்கான்.
கலா கலா ஏ கலா. சார் கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களாவா? கத்துன உனக்கு தான் கேட்கல. சாரி சார். எதுக்கு சாரி? நீ வேலையை அவ்வளோ கவனமாக செய்கிற, அதுதான் முக்கியம். உன் அளவுக்கு பெர்ஃபெக்டாக வேலை செய்கிற பொண்ணுங்க இங்கே யாரும் இல்லை கலா. சும்மா ஒன்றும் சொல்லலை கலா. மற்ற பொண்ணுங்க 2 மணி நேரம் செய்கிற வேலையை நீ 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடுற. யார்கிட்டையும் வளவலன்னு பேசுகிறதும் இல்லை, ஊர் பேச்சு வம்பெல்லாம் இல்லை. பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இதை விட கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதான் இதெல்லாம் ஈஸியாக செய்ய முடியுது. பாரு, இதே வேற பொண்ணாக இருந்தா ஆஹா ஓஹோன்னு சீன் போடும். நீ ரொம்ப நல்ல பொண்ணுகளா, அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை மாதிரி நல்ல வேலை செய்கிற பொண்ணுங்களை தான் எங்களை மாதிரி சூப்பர்வைசருக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை ஈஸியாக முடியுதுல்ல, அதை சொன்னேன். சரி சார், அப்போ நான் வேலையை பார்க்குறேன். அப்போ என்னை கிளம்ப சொல்கிறியா? சார் நான் அப்படி சொல்லலை, வேலையை முடிக்கணும்ல. வேலை இருக்கட்டுங்களா. மேனேஜரை பார்க்க போகும்போது ஸ்மார்ட்டாக போனேன், வரப்போ உம்முன்னு வர, என்னாச்சு? விருப்பம் இருந்தா சொல்லு. இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் செலவு மருந்து செலவுன்னு 1000 ரூபாய் ஆகுது. அதான் அட்வான்ஸ் கேட்டு பார்க்கலான்னு. ஓ அதான் விஷயமா? ஐயோ, இந்த கம்பெனியில் அட்வான்ஸ்லாம் எதுவும் தர மாட்டாங்களே. அதான் மேனேஜரும் சொன்னாரு. அதான் என்ன பண்றதுன்னே புரியல. உன் மகத்தை பார்க்குறப்பவே நினச்சேன் ஏதோ பிரச்சனைன்னு. ஐயோ எனக்கு வேண்டாம் சார். நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல, வாங்கிக்கோ ப்ளீஸ். இல்ல எனக்கு வேண்டாம். எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை கலா. ஆனா எனக்கு பெரிய விஷயம். வேண்டாம் சார். உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா நான் எப்படி சும்மா இருப்பேன் சொல்லு? என் அம்மாவுக்கு ஒன்றுனா நீ செய்ய மாட்டியா? அப்படி இல்ல. செய்வதானே? அதே மாதிரி தான் எனக்கு என் அம்மா ஊரில் தனியாக இருக்கு. உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனதும் எனக்கு என் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படியா? ஆமாம், அதான் உனக்கு தரேன், வாங்கிக்கோ. இந்தா, எப்போ முடியுமோ அப்போ கொடுத்தா போதும். இல்லை மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும். தேங்க்ஸ். நான் ஒன்று சொல்லுவேன், கேப்பியா? மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். இல்லை, ப்ராமிஸ் பண்ணு. முடியாது சார். நீங்க சொல்லுங்க சார், அப்புறம் பார்க்கலாம். அதான் இந்த சார் தான் வேணாம் சார். இப்போதான் சொன்னேன் சார்லாம் ஒன்றும் வேணான்னு. சுரேஷ் செல்வி மாதிரி நானும் ஃப்ரெண்டு தான், சரியா? சரியா சொல்லு. என்ன ஆகாஷ், வேலைலாம் எப்படி நடக்குது? எல்லாம் ஒழுங்காக நடக்குது சார். சரி, மும்பைக்கு அனுப்ப வேண்டிய பார்சல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார், மதியானமே முடிஞ்சிடுச்சு. வேலை ஆகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுக்காம விட்டுறாதீங்க, அப்புறம் அதுவே பழகிடும். புரியல சார்.
என்ன சொல்கிறீங்க? எல்லாரையும் சரிசமமாக வேலை வாங்குங்க ஆகாஷ். கலா என்ன ரெஸ்ட் எடுத்து ஆடி அசைஞ்சு வேலை செய்யுது, ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அந்த பொண்ணே கையில் அடிபட்டு முடியாமல் வேலைக்கு வருது. வரலன்னு சொன்னால் கேட்க முடியும்? கொஞ்சமாக இறக்கம் காட்டுங்க. அது வரலன்னா அது சம்பளம் தான் போக போகுது, நமக்கு என்ன? வேலை செய்கிறதுக்கு தானே கூலி தரீங்க, அது செய்கிற வரைக்கும் அதுக்கு போதும். அது சரி, வேலை நின்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது தான்? என்ன தானே கூப்பிட்டு கேட்பாங்க, உனக்கு என்ன? அதுக்கு நான் பொறுப்பு சார். வேலை ஆகலனா என்ன கேளுங்க. 1 மணி நேரத்தில் செய்கிற வேலையை 1/2 மணி நேரத்தில் முடிகிற பொண்ணு ஏதோ கை வலி மெதுவாக செய்யுது, அதுக்கு என்னமோ அடிமாட்டுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இவ்வளோ மட்டமாக பேசுகிறீங்க. வேலை ஆகும், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், பாரு பாரு. பார்க்குற மூஞ்சியை பார்த்தாரு தெரியாதா? கலாவுக்கு ஆகாஷ் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவனும் நடந்துக்கிட்டான். இந்த சூழல்ல ஒரு நாள், என்ன கலா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எப்பவும் போல தான் இருக்கேன். அப்படியா? ஆமா, எப்பவும் போல தான் இருக்கேன். இல்லை, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல், அதான். ஆமா. பாத்தியா, சொல்லவே இல்லை. என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நமக்குள்ள அதுதானே ஸ்பெஷல் நாள் ஆகாஷ். ஐயோ, ஏன் நீ குழந்தை மாதிரி இருக்க கலா. ஏன் இதுக்கு முன்னாடி யாரும் உங்ககிட்ட அப்படி சொன்னது இல்லையா? எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீதான் இப்படி சொல்ற. நான் ஊருக்கு போறேன்னு சொன்னதும் அம்மா அழுதுட்டே சொல்லுச்சு, நீ குழந்தடி கலா, அங்க உன்னை யார் பார்த்துப்பான்னு சொல்லி அழுதுச்சு. அடுத்த முறை ஊருக்கு போறப்போ உங்க அம்மா கிட்ட சொல்லு, உன்னை பார்த்துக்க இங்க ஆகாஷ்னு ஒருத்தர் இருக்கன்னு சொல்லு. சரி ஆகாஷ், சொல்றேன். சரி, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். I love you, Kala. கலாவா, இதோ இங்க தான் இருக்கா, நான் தரேன் இருங்க. ஏய் கலா, ஊர்ல இருந்து வைத்தியர் பேசுறாருடி. இந்தா. என் அம்மாவா தான் இருக்கும். என் அம்மாக்கு எப்பயும் ஏன் நினைப்பு தான். குடு, அம்மா கிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு. பேசு பேசு. அம்மா. கண்ணு கலா.
சில நேரங்களில் மனதில்